கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். Suddenly a leper came and knelt before him, saying, Lord, if you are willing, you can make me clean. அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகப்பெரிய உண்மையை உள்ளடக்கிய வசனம். உண்மையான ஜெபத்தின் முறையை நமக்கு போதிக்கும் வசனம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகம் ஒரு மிக கடுமையான அவமதிக்கப்படும் நோயாக இருந்தது. குஷ்டரோக நோயாளிகள் சமூகத்தில் இருந்து நீக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வாழ வேண்டும். அவர்களை யாரும் நெருங்கக்கூடாது. அவர்களும் தங்களை அசுத்தன் என்று சத்தமாக கூறி எல்லாரிடமிருந்தும் தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி விலகி இருக்க வேண்டிய ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வருவதை இந்த வசனத்தில் இருந்து அறிகிறோம். அவன் இங்கு தன்னுடைய சுத்திகரிப்புக்காக வந்தான். அவன் தன் நிலையை உணர்ந்து பணிந்து கேட்டான். இது அடக்கம், பணிவு, மரியாதை ஆகியவற்றை குறிக்கிறது. அவன் கேட்ட முறையை கவனியுங்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் சந்தேகத்துடன் அல்ல, முழு நம்பிக்கையுடன் வந்தான். உம்மால் சுத்தமாக்க இயலும் என்ற பரிபூர்ண விசுவாசம் இருந்தது. ஆனால் இயேசுவின் சித்தத்தையே மதித்து கேட்டான். உமக்கு சித்தமானால் என்று. இதுவே உண்மையான ஜெபத்தின் முறை. தேவனை வற்புறுத்தாமல் அவருடைய சித்தத்தையே மதிக்கிறது. இங்கு இயேசுவின் கருணையை காண்கிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்பதை அடுத்த வசனத்தில், அதாவது 3ஆவது வசனத்தில் வாசித்து அறிகிறோம். இயேசு தனிப்பட்ட முறையில் குஷ்டரோகியை தொடுவதே மிகவும் முக்கியமானது. ஏனெனில் சமூகத்தில் யாரும் அவனை தொடக்கூடாது என்பதே விதிமுறை. ஆனால் இயேசு அவனை தொடுவதன் மூலம் கருணையும் சக்தியும் வெளிப்படும். இங்கு குஷ்ட நோய் பாவத்தை உவமைப்படுத்தும். பாவமும் மனிதனை வெட்கப்படுத்தி தனிமைப்படுத்தி அழிக்கக்கூடியதாகும். இயேசுவிடம் வரும்போது அவர் சுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் பாவத்தில் சிக்கி இருக்கும்போது கூட இந்த குஷ்டரோகியின் நம்பிக்கையுடன் வர வேண்டும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது 1ஆம் நிருபம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். நாம் அவரிடம் பணிந்து தாழ்மையோடு அறிக்கையிடும் பொழுது குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிய சர்வ வல்லவரின் கரம் நம்மையும் தொடும். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்.
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் தமது நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட குஷ்டரோகியின் நிலைமை பாவ நிலையின் உருவகம். குஷ்ட நோய் வேதத்தில் பாவத்துக்கான உருவகமாகவே குறிப்பிடப்படுகிறது. சமூகத்தால் வெறுக்கப்பட்டவன், தனிமையில் வாழ்பவன். பாவமும் மனிதனை தனிமைப்படுத்தி தேவனிடம் இருந்து விலக்கி கொண்டு செல்லும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக கூறுவதை ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். இங்கு குஷ்டரோகி இயேசுவிடம் பணிந்து கேட்டான். பணிவு மிக மிக முக்கியம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்று முழு நம்பிக்கையுடன் கர்த்தரின் சித்தத்தை மதித்து கேட்டான். அவர் குணமாக்கும் வல்லமை உள்ளவர் என்று நம்பினான். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். நாம் எவ்வளவுக்கெவ்வளவு பணிவுடன் நம்பிக்கையுடன் நம்முடைய பாவங்களுக்கு வருந்தி அவரிடம் வருகிறோமோ அந்த அளவுக்கு அவரும் கிருபை வழங்க தயாராக உள்ளார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். இங்கு இயேசு குஷ்டரோகியை தொட்டார். இது சிருஷ்டிக்கத்தக்க தாங்கிக் கொள்ளும் கருணை. உடனே குஷ்டரோகம் நீங்கியது. இது சக்தி வாய்ந்த பூரண சுத்திகரிப்பு. இயேசு பாவத்தை உடனே அகற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம், குற்ற உணர்வு ஆகியவற்றிலிருந்து தப்ப விரும்புகிறவர்களை இயேசு பார்க்கிறார். அவர் அருகே வரும்படி அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று கூறும் நம்முடைய கர்த்தர், நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடம் நாம் விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பாவத்தின் அபாயத்தை உணருங்கள், விசுவாசத்தோடு இயேசுவிடம் அணுகுங்கள், பணிவுடன் அவருடைய கருணையை நாடுங்கள், அவர் உங்களை மன்னித்து சுத்தமாக்குவார். இந்த குஷ்டரோகியின் வாழ்வில் நடந்தது நம் வாழ்விலும் நடக்கலாம். நம்முடைய பாவங்கள், குற்ற உணர்வு, அக்கிரம சிந்தை அனைத்தையும் கர்த்தர் அகற்ற வல்லவர். அவர் இன்று உங்களை நோக்கி சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று. இப்பொழுது அவர் பாதம் பணிந்து நம்மை அவரது சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இந்த குஷ்டரோகியின் நம்பிக்கையைப் போலவே உம்முடைய சித்தத்தையும் கருணையையும் நாடுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து சுத்தமாக்கும். எப்பொழுதும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். உமது பெரிதான கிருபையால் எங்களை மன்னித்து பூரண சுத்திகரிப்பை தாரும். எங்கள் வாழ்க்கையில் உங்களின் வாசஸ்தலமாக விளங்கும் திருவாசலை திறந்து பாவம், நோய், துன்பம் எல்லாம் நீங்குமாறு ஜெபிக்கிறோம். இதே தாழ்மையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.